நாம இப்ப கோயம்புத்தூர்ல சூலூர் அப்படிங்கிற ஒரு ஏரி பக்கத்துல இருக்கிறோம். அந்த ஏரியோடைய பாதுகாப்பு வேலைகளை ஒருங்கிணைச்சு செய்யக்கூடிய இனிதா மேடம் நம்ம கூட இருக்கிறாங்க. நான் நீர்நிலைகள் பாதுகாப்பு அறக்கட்டளை சூலூர் அப்படின்னு பொதுமக்கள் சேர்ந்த அமைப்புல ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறோம். சூலூர்ல சிறிய குளம் பெரிய குளம்னு ரெண்டு ஏரிகள் உண்டு, ரெண்டு குளங்கள் இருக்கிறது. பெரிய குளம் 188 ஏக்கர், சின்ன குளம் 78 ஏக்கர். சின்ன குளத்துல எங்க ஊர்ல இருந்து வர்ற கழிவு நீர் ஒரு நாளைக்கு ஆல்மோஸ்ட் 1 MLD வருது. 2004 அப்போதைய பிரசிடென்டான எனது தந்தை SR தங்கவேலு வேர்ல்டு பேங்க் ஃபண்ட்ல 2004லயே நோபடி வாஸ் டாக்கிங் அபவுட் ட்ரீட்டிங் சூவேஜ் வாட்டர் அவர் கொண்டு வந்தாரு. அப்போ பயோ பிளான்டா இருந்தது. அது ஒரு 8 வருஷம் ரன் ஆச்சு. அதுக்கப்புறம் நிதி பற்றாக்குறையினால நிறுத்தப்பட்டது. பட் 2015ல ஏரியை சுத்தி உள்ள ஒரு 10-20 கிணறுகள்ல தண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ அது பயன்படுத்துறதுக்கு உகந்ததாக இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பி அதை இது பண்ணலாம்னு சொல்லிட்டு நீர்நிலைகள் பாதுகாப்பு அறக்கட்டளைன்னு பொதுமக்கள் சார்ந்த ஒரு அமைப்பை உருவாக்கி எல்லா நீர்வழி பாதைகள்ல இருக்கிற முதல்ல சீம கருவேல மரம் எல்லாம் ரிமூவ் பண்ணாங்க. ரெண்டாவது இந்த சுத்திகரிப்பு நிலையத்தை ரெனோவேட் பண்ணலாம்னு சொல்லி நாங்க CSR கம்பெனி அப்போ எல்லாரும் சேர்ந்து அப்போ ரோட்டரி சோமனூர் ரோட்டரி இன்டர்நேஷனல் ஃபண்ட் நாங்க கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி 50-50 பார்ட்னர்ஷிப்ல நீர்நிலைகள் பாதுகாப்பு அறக்கட்டளை ரோட்டரி சோமனூர் 2 சேர்ந்து ஒரு 80 லட்சம் ரூபாய் இதுல இந்த ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டை ரெனோவேட் பண்ணி 2019ல இருந்து இது ரன் ஆயிட்டு இருக்குதுங்க. கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆகுது. நல்ல முறையில ரெனோவேட் பண்றோம். நாங்க கிட்டத்தட்ட 7-8 டெக்னாலஜி இது பண்ணி கடைசியில ஏரட்டஸ் ஏன்னா தண்ணியில ஆக்சிஜனை செலுத்துறதன் மூலம் நொதித்து நம்ம இது பண்ணலாம்னு சொல்லி லெஸ் டிபெண்டன்சி ஆன் ஹியூமன் அப்படிங்கிற இதுல கான்செப்ட்ல நம்ம ஜெர்மனில இருந்து டைரக்டாவே நம்ம இம்போர்ட் பண்ணி நாங்க செயல்படுத்திட்டு வந்துருக்கிறோம். அது மூலம் கிட்டத்தட்ட 7 லட்சத்துல இருந்து 10 லட்சம் கழிவு நீர் சுத்திகரிச்சுட்டு இருக்கு. அது போக உள்ளேயே டெஸ்டிங் மிஷினும் நாங்க வச்சிருக்கிறோம். அது போக நீர்நிலைகள் பாதுகாப்பு அறக்கட்டளை மூலமா நிறைய CSR கம்பெனிக்கு எழுதுனதுல நம்ம செட்டப் கம்பெனில ஒரு 40 லட்சம் ரூபாய் எங்களுக்கு கிடைச்சது. அதுல சின்ன குளம் பெரிய குளம் முழுதுமா நாங்க வேலி போட்டிருக்கிறோம். மருத்துவ கழிவுகள் மற்ற குப்பைகள் எல்லாம் உள்ள கொட்டுறதை தடுக்கும் வகையில ரோட்ல இருந்து அப்படியே தூக்கி போட்டு போயிடுறாங்க. பிகாஸ் 2 குளமும் ரோடு பக்கத்துலயே இருக்கிறதுனால ஈஸியா டம்ப் பண்ணிட்டு போறாங்கன்னு அதை தவிர்த்திருக்கிறோம். அது போக எங்க சுத்திகரிப்பு நிலையம் சோலார்ல தான் இயங்குது. அதுக்கு சப்ளிமெண்டரி சோலாரா அதுவும் ஒரு 13 கிலோவாட் கிட்ட 13 லட்சம் ரூபாயில 20 கிலோவாட் நாங்க போட்டிருக்கோம். அது போக 2 பம்ப் 2 அவங்க வாங்கி கொடுத்தாங்க. அது போக நம்ம திடக்கழிவு மேலாண்மையில அங்க அரைக்கிற மிஷின் சலிக்கிற மிஷின் அதெல்லாம் செட்டப்ல வாங்கி பண்ணணும். அது போக ப்ரொப்பல் கம்பெனி மூலம் அந்த கன்வேயர் பெல்ட் அதுல கிட்டத்தட்ட 12 பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்ப 4 பேர் வேலை செய்யறாங்க. ஸோ சூலூர்ல திரவ கழிவு மேலாண்மையில நாங்க பஞ்சாயத்துக்கு ஹெல்ப் பண்ற வகையில நாங்க சப்போர்ட் பண்ணி செய்துட்டு இருக்கிறோம். இப்ப நீங்க செய்துட்டு இருக்கக்கூடிய வேலைகள்ல ரொம்ப முக்கியமான சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லி என்ன பாக்குறீங்க? சேலஞ்சஸ்ன்னா பார்த்தா இந்த மின்சாரம் நம்ம STP ரன் பண்றதுக்கு நாங்க பார்த்த இதுல மினிமம் லேபர் இதுல நம்ம மேக்சிமம் இது எடுக்கிறதுக்கு மின்சாரத்துல இயங்குற ஏரட்டஸ் பெஸ்டா நாங்க தெரிவு செஞ்சிருக்கிறோம். ஆனா இது பாத்தீங்கன்னா அதுக்கு நெட் மீட்டரிங் நாங்க கொண்டு இது செயல்பாட்டுக்கு வர்றதுக்கு முன்னால கவர்மெண்ட் நெட் மீட்டரிங் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை ரிட்ராக்ட் பண்ணிட்டாங்க. அப்ப என்னன்னா நாங்க தயாரிக்கிற மின்சாரத்துக்கு ஒரு யூனிட்டுக்கு அவங்க ₹2.60 தர்றாங்க. அவங்க சார்ஜ் பண்றது 8,000 ரூபாய் கிட்ட. அப்போ அது நமக்கு ஒரு ஃபீஸிபிளா இல்ல. அது நம்ம பஞ்சாயத்துக்கு ஒரு பர்டனா இருக்குது. இப்போ சுப்ரீம் கோர்ட் எல்லா நீர்நிலைகள்லயும் சூவேஜ் வாட்டர் கலக்கிற இடத்துல ஒரு சுத்திகரிப்பு நிலையம் வைக்க சொல்றாங்கன்னா அங்க இந்த மாதிரி ஒரு STP போடும்போது அதை நடத்துறதுக்கு இந்த மாதிரி ஃப்ரீயா எலக்ட்ரிசிட்டி வேண்டாம், கண்டிப்பா மேண்டட்டரி சோலார்ல ரன் பண்ற STP போடுங்கன்னு சொல்லி அதுக்கு ஒரு தனி டேரிஃப் டொமஸ்டிக் டேரிஃப் 2A அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு கொடுத்தாங்கன்னா அது சப்சிடைஸ்டா நமக்கு அது ஈக்குவல் ஆயிடுச்சுன்னா எல்லாருமே STP போட முடியும். அப்போ உள்ள கலக்கிற கழிவு நீரை சுத்திகரிச்சு விட முடியும். நம்ம குளங்களை எல்லாம் காப்பாற்றலாம். இப்ப எல்லா ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜ்லயுமே தான் சூவேஜ் வாட்டர் வருது. அத்தனையும் குளத்துல கலந்து எல்லா குளங்களும் செத்து கொண்டிருக்கிறது. இதை பத்தி யாருமே கவலைப்படுற மாதிரி தெரியல.
ஸோ எஸ்டிபி கண்டிப்பா கொண்டு வர வேண்டியது இன்றைய காலத்தின் கட்டாயம். அதுக்கு வந்து நீங்க எல்லாம் இந்த வீடியோ முதல்வருக்கும் அந்த துறை சார்ந்த மினிஸ்டர்களுக்கும் போய் சேர்ந்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்ப இந்த தண்ணி சூலூருக்கு நீங்க கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய எல்லா சாக்கடைகளும் இங்கதான் வருது அப்படின்னு சொன்னீங்க. இதை தடுக்கிறதுக்கு ஏதாவது முயற்சிகள் எடுத்திருக்காங்களா? இது நாங்க வந்து இது வந்து கோயம்புத்தூர்ல இருந்து வரும்போது இது 24வது டேங்க். வர்ற வழி எல்லாமே இப்ப நீங்க சிறுவாணியில அங்க மேல ஃபர்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா அவ்வளவு கிளியரா தண்ணி எடுத்து குடிக்கலாம். ஆனா எங்களது கடைசி 24வது இது வரும்போது ஒவ்வொரு இடத்துலயும் வந்து வந்து சாக்கடை சேர்ந்து இங்க கழிவுகள் மட்டும்தான் வருது. தண்ணி நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். அது போக பிளாஸ்டிக் கழிவுகள் எல்லாமே வருது. நாங்க உள்ள வர்ற இடத்துல WWF மூலம் எங்களுக்கு ஒரு கிரில் போட்டு கொடுத்துருக்காங்க. மான்சூன்ல மட்டும்தான் தண்ணி நாங்க எடுத்து குளத்துக்குள்ள விடுறோம். அந்த சமயத்துல ஒரு நாளைக்கு 200 கிலோ பிளாஸ்டிக் வேஸ்ட் வருது. அதையே நாங்க தடுத்திருக்கிறோம். இப்போ அதே மாதிரி மற்ற டேங்க்லயும் போடுறதுக்கு WWF முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் போட்டா உள்ள வர்ற கழிவுகள் கம்மியாகும். இப்ப நீங்க கவர்மெண்ட் கிட்ட கேக்குறீங்க அப்படின்னா ஒரு 3 விஷயம் கேக்குறீங்கன்னா முன்னுரிமை கொடுத்து என்னென்ன விஷயங்கள் நீங்க கேட்பீங்க? கண்டிப்பா எஸ்டிபி கண்டிப்பா ஒவ்வொரு இன்லெட்லயும் போடணும். எஸ்டிபி வர்ற கரண்ட்டை வந்து மேண்டட்டரி சோலார் பண்ணி அதுக்கு வந்து நீங்க ஒரு தனி டேரிஃப் ஃபிக்ஸ் பண்ணி அது ஒரு பேர்டன் இல்லாம கார்பரேஷனுக்கோ ஒரு பஞ்சாயத்துக்கோ ஒரு டவுன் பஞ்சாயத்துக்கோ ஒரு இது இல்லாத வரையில் ஒரு டேரிஃப் கண்டிப்பா கொண்டு வரணும். அப்புறம் வந்து இந்த கிரில்ல உள்ள வர்ற இடத்துல இவங்க பண்ணின மாதிரி கிரில் இருந்தா கண்டிப்பா பிளாஸ்டிக்குகள் எல்லாம் வந்து தவிர்க்கலாம். ஸோ திடக்கழிவு மேலாண்மை திரவ கழிவு மேலாண்மைக்கு கவர்மெண்ட் வந்து கண்டிப்பா சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறோம். இப்ப இந்த குளத்துல உள்ள தண்ணி எதுக்கு பயன்பட்டு இருக்கு? விவசாயம் நடக்குதா இல்ல என்ன மாதிரி பயன்பாடு இந்த குளத்தினால? இந்த குளத்துல தண்ணி நின்னாதான் இங்க உள்ள thousands of acres of farmland இருக்கிற கிணறுகள்ல தண்ணீர் இருக்கும். இது தூர்வாரினாதான் அங்க வந்து ஊத்தெல்லாம் நல்லா இருக்கும். இது தூர்வாரியே கிட்டத்தட்ட 70 வருஷம் ஆச்சு. அதற்கான முயற்சிகள்ல இருக்கிறோம். 70 வருஷமா தூர்வாரப்படலை. இதுல வந்து மீன் தொழில் நடந்து கொண்டிருக்கிறது. இங்க தண்ணீர் இருந்தா தான் இதுல இருந்து 2 கிணறுகள் இருக்குது. இதுல இருந்து ஸ்ட்ரீட் பைப்ல உப்பு தண்ணி இல்ல, அது வந்து நான் போர்ட்டபிள் யூஸுக்காக தண்ணி போயிட்டு இருக்குது. அப்போ குளத்தை தூர்வாருன்னா அந்த தண்ணி வந்து ஈவன் நல்ல தண்ணியா மாறும். இப்ப இதுல நிறைய பிளாஸ்டிக் வந்திருக்குதுன்னா கீழே ஃபுல்லா பிளாஸ்டிக் அடுக்குகளா தான் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா 70 வருஷமா தூர்வாரலைன்னா சில்ட்டு கிட்டத்தட்ட எவ்வளவு இருக்குன்னு தெரியல. அது ஒரு வாட்டி வடிச்சாதான் தெரியும்னு எல்லாருமே சொல்றாங்க. அது இந்த குளத்தை 180 ஏக்கர்ஸ் தண்ணி இல்லாத காலத்துல கழிவு நீர் ஆனாலும் தண்ணீர் நின்னா அது தேவைன்னு சொல்லி விவசாயிகள் நினைக்கிறாங்க. ஸோ எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் ஏதாவது ஒரு வகையில விட்டு கொடுத்தாதான் நம்ம வந்து ஒரு நல்லதை செய்ய முடியும். ஒரு முறையாவது எங்க வாழ்நாள்ல இதை தூர்வாரி பார்க்கணுங்கிறது எங்களுடைய கனவு, ஆசை. தன்னார்வலர் அமைப்பா நீங்க நிறைய பேர் சேர்ந்து இதை செய்துட்டு இருக்கிறீங்க. இப்ப இது அரசாங்கத்துல இருந்து என்ன ஆதரவு கொடுத்தா இதை உடனடியா நம்ம இந்த சூலூர் லேக்கை வந்து நம்ம சீரமைச்சு கொண்டு வர முடியும்? ஒரு சின்ன கிராமத்துல ஒரு தன்னார்வலர்கள் CSR இதெல்லாம் சேர்ந்து ஒரு குளத்துக்கு நாங்க இவ்வளவு முயற்சி எடுத்திருக்கிறோம். ஒரு இன்டர்நேஷனல் ரோட்டரி ஃபண்டு கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு பாக்கணும் நீங்க. அது போக ஃபுல்லா நாங்க வந்து CSR ஃபண்டு தனியார் ஃபண்டு நாங்கெல்லாம் டொனேஷன்ஸ் கொடுத்து இந்த சுத்திகரிப்பு நிலையத்தை வந்து நாங்க திரும்ப ரன் பண்ண வச்சிருக்கிறோம்னா எங்க கிராமத்து மேல எங்க குழந்தை மேல எங்களுக்குள்ள இந்த ஒரு முயற்சியை வந்து கவர்மெண்ட் அங்கீகரிச்சு இப்படி ஒண்ணு இருக்குது அப்படிங்கறத வெளியில எடுத்துட்டு போனா இந்த மாதிரி ஒரு இத்தனை டெக்னாலஜி பார்த்து அவங்க இந்த ஒரு டெக்னாலஜி வந்து கொண்டு வந்து இவ்வளவு சிறப்பா செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறது வந்து வெளியில யாருக்கும் தெரியாது. அதை வந்து அவங்க இங்க வந்து பார்க்கணும். வந்து பார்த்து இதை வந்து தமிழ்நாடு எல்லா இடத்துலயும் வந்து போடுறதுக்கு இது பண்ணினாங்கன்னா அது போதும் எங்களுக்கு. நன்றி. உங்களுடைய முயற்சிகளுக்கு எல்லா குளங்களும் வந்து இதனால வர உயிர் பெறும். கண்டிப்பா STP எல்லாத்துக்கும் போடணும். அதற்கான டேரிஃப் வந்து கண்டிப்பா அரசாங்கம் வந்து இத ஒரு புது தனி டேரிஃப் போட்டு சுமையை குறைத்து பண்ணி எல்லாருமே போடுவாங்க. நம்ம குளங்களுக்கு நீர் வழி ஆதாரங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கிடைக்கும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.